இயேசுவுக்கு புகழ். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 44 முதல் 46 முடிய. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. மண்ணுலகில் இறைவன் படைப்பு ஓர் வியப்பு. விதை மண்ணுக்குள் செல்ல மரம் ஓர் வியப்பு. காற்று துளைக்குள் செல்ல இசை ஓர் வியப்பு. நற்கருணை மனிதனுக்குள் செல்ல மனிதம் புனிதம் ஆகிறது. ஆம் அன்பு உறவுகளே, தொடக்கத்தில் இறைவாக்கினர்களும் திருத்தூதர்களும் இறைவனிடத்தில் சென்றபோது இறை ஒளியால் முகத்தோற்றம் கண்ட தம் மக்களுக்கு மகிழ்ச்சியான ஆழமான விசுவாசத்தை கொடுத்தது. அவர்களிடத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி நிலைத்தது. ஆம் உறவுகளே, எதிர்காலத்து எல்லையில்லா ஆனந்தத்திற்காக கடந்த கால நிகழ்கால அமைதியை மகிழ்ச்சியை தொலைத்து வாழும் சமுதாயத்தில் இருக்கும் நாம் சற்று இன்றைய இறைவார்த்தை கொடுக்கும் செய்தியை சிந்திக்க அழைக்கிறேன். விண்ணகத்தின் மதிப்பு அதனை அடைய தேவையான அர்ப்பணிப்பு மற்றும் மனிதர்களின் மனநிலைகள் ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. தீவிரமான ஆன்மீக தேடலுக்கு கிடைத்த பரிசு உலக மதிப்பிற்கும் மேலானதை குறிக்கிறது. முதலாவது, கிடைத்த பரிசை மறைத்து வைக்கும் போது தேவனை தன்னுள் பாதுகாக்கும் அந்த உள்ளுணர்வு. இரண்டாவது, எதிர்பாராத கண்டுபிடிப்பு. தேடலில் தேவனை திட்டமிட்டு தேடாமல் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உண்மையை கண்டு உணர வைக்கிறது. உலகில் அனைவரும் எதிர்பார்ப்பது விலையில்லா பொருள், அமைதி. இது எல்லா மனிதரிடத்திலும் உள்ள எதிர்பார்ப்பு. கண்டவர்களுக்கு உண்டு, காணாதவர்களுக்கு தேடல். ஆம் உறவுகளை, இறை வார்த்தையை வாசிக்கும் போது, நற்கருணையை உட்கொள்ளும் போது நாம் ஒளி பிளம்பாகிறோம். புதையலுக்காக முத்துக்காக மற்ற அனைத்தையும் விற்பது போல நமக்காகவும் இறைவனுக்காகவும் நாம் விடுத்து வாழ நினைக்கும் தேவையற்ற அனைத்தையும் விடுத்து ஒளிமயமாய் வாழ்வோம். நமது வாழ்வு பிரகாசமாகும். நாம் பெற்ற ஒளி மனிதர் முன் ஒளிரும். ஆமேன்.